வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. இன்றைக்கி நம்முடைய சேனலில் லோ பட்ஜெட் கேமிங் இன் இயர் ஒயர்லெஸ் இயர்ஃபோனை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இது Ptronோடது. Ptronனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், லோ பட்ஜெட்டில் கேட்ஜெட்ஸ் இறக்கக்கூடியவங்க. Ptronோட டான்ஜென்ட் அர்பன், அதாவது இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண ஒரு ப்ராடக்ட். இதை இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இந்த இன் இயர் ஒயர்லெஸ் இயர்ஃபோனில் என்னென்ன வசதிகள் தந்திருக்காங்க, என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறத பார்த்துக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி புதிய அப்டேட் உங்களுக்கு அதாவது ரெகுலராக வேணும்னா, இங்கே ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னா ஃபாலோங்கிற பட்டன் இருக்கும், யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும், அதை அழுத்திக்கோங்க. தென் கூடவே ஒரு பெல் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க, அதையும் டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி புதிய அப்டேட் கொடுக்கும்போது உங்களுக்கு டான்னு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த வீடியோக்குள்ளே போகலாம், ஃபுல்லாக பாருங்கள். நண்பா, இப்போதைக்கு அன்பாக்சிங் பண்ணிடலாம். பேக்கை பிரிக்கிறேன் பாருங்கள். பேக்கை பிரிக்கும்போது அந்த ஒயர்லெஸ் இயர்ஃபோனை பாருங்கள், அதாவது இயர்பீஸ் வரக்கூடிய ஏரியா பாருங்கள், எப்படி எல்லாமோ அதை வச்சுருக்காங்க. வெளியெடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சிரமமாக இருக்குது, ரொம்ப சிரமமாக இருக்குது. அதாவது நாசுக்காக வெளியெடுக்கணும், இல்லைன்னா அத்து வந்துடும். அப்படி தான் பேக்கிங் ஒரு தினசாக பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஒயர்லெஸ் இயர்ஃபோனை வெளியெடுத்துட்டோம். இதுக்கப்புறமா இந்த பாக்ஸில் இங்கே பாருங்கள், வாரண்டி கார்டு, வெல்கம் மெசேஜ் எல்லாம் சேர்த்து ஒரு கார்டு வடிவில் ஒன்று தந்திருக்காங்க. அப்புறமா 2 பேர் ஆஃப் யூடியூப்ஸ் இருக்குது, சார்ஜிங் கேபிள், டைப் சி பவர்ட் சார்ஜிங் கேபிள். இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். இனி இந்த ஒயர்லெஸ் இயர்ஃபோனை பாருங்கள். அதாவது முன்னாடி Ptronனை பொறுத்த மட்டும் கொஞ்சம் குவாலிட்டி வந்து கம்மியாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறையவே குவாலிட்டி வைஸ் வந்து சில விஷயங்கள் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது பார்க்கும்போது பேக்கிங்கை பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு. டெக்னாலஜி வைஸ் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஹைலைட்டான விஷயம் நிறைய இருக்குது இதில். அதில் மெயினான விஷயம் அதிக ப்ளேபேக் டைமை கொடுக்கும். 60 மணி நேரம் வரைக்கும் ப்ளேபேக் டைமை கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஹைலைட்டான விஷயம். அதுக்கப்புறம் டெக்னாலஜி வைஸ் பார்க்கும்போது ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 அப்ளை பண்ணியிருக்காங்க, லேட்டஸ்ட் வெர்ஷன். அப்புறம் ENC இருக்குது, என்வாயர்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் டெக்னாலஜி தாறுமாறாக இருக்குது. 10 mmல டைனமிக் டிரைவர் தந்திருக்காங்க. அப்புறம் டூவல் பேரிங் இருக்குது, அதாவது 2 டிவைஸ் கூட பேர் பண்ணிக்கலாம். மைக்கோட பெர்ஃபார்மன்ஸ், அதாவது இந்த வாட்டி மைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. கால் குவாலிட்டி நல்லாயிருக்கு, செக் பண்ணி பார்க்கும்போது கால் குவாலிட்டி நல்லாயிருக்கு. அதே மாதிரி பேஸை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் கையாள முடியுமோ அதை கையாண்டுருக்காங்க. பேஸ் வந்து தூக்கலாக தெரியுது. பேஸ் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய பாட்டை கேட்கும்போது சின்ன அதாவது நம்மளை வந்து அதிக நேரம் பாட்டை கேட்குறதுக்கு தூண்டும். அந்த மாதிரி விஷயம் இந்த இது பண்ணுது. அதே மாதிரி சார்ஜ் பண்ணுறதுக்கு டைப் சி போர்ட் கொடுத்துருந்தாங்க. அதாவது அன்பாக்ஸ் பண்ணும்போதே காமிச்சிருந்தேன் சார்ஜிங் கேபிளில், அது பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். தென் வந்து இதில் 1 year வாரண்டி தராங்க. பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு 4000 mAhல பேட்டரி தந்திருக்காங்க. அப்புறம் IPX வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் வந்து IPX4 தந்திருக்காங்க. வாய்ஸ் அசிஸ்டன்ஸுக்கெல்லாம் அவங்களுக்கு நல்லாயிருக்கு. ஒயரோட குவாலிட்டியும் நல்லாயிருக்கு. அப்புறம் ரிமோட் அதுவும் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இதுக்கப்புறமா கேம் பிரியர்களுக்கு வந்து உகந்த ஒரு ஒயர்லெஸ் இயர்ஃபோன். ஏன்னா டிலே வந்து பெரிய அளவுக்கு தெரியலை, டிலேவே இல்லை. அதாவது 1000 ரூபாய்க்கு கீழே வரக்கூடிய ஒரு ஒயர்லெஸ் இயர்ஃபோனில் இந்த மாதிரி கொடுத்துருக்கிறது வரவும் சொல்லிக்கலாம். அப்புறமா பேஸ் எல்லாம் தாறுமாறாக இருக்குது. நான் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன், பேஸு தாறுமாறாக இருக்குது, நல்லாவே இருக்குது. அப்புறமா பேட்ரி பேக்கப் அவங்க 60 மணி நேரம் ப்ளே பேக் டைம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. நான் கிட்டத்தட்ட 19 மணி நேரத்துக்கு மேலே பாட்டு கேட்டதுக்கப்புறமா இன்னும் பேக்கப் இருக்குது. இதுக்கு மேலே நான் எதுக்கு செக் பண்ணணும்னு சொல்லிட்டு நானே ஒதுங்கிட்டேன். அப்போது 60 மணி நேரம் கொடுக்குமான்னு தெரியல, ஆனால் 19 மணி நேரம் நான் கேரண்டி பண்ணுறேன் இது வந்து கொடுக்கும். அப்புறம் பேஸ் பூஸ்டிங்கில் வந்து வேறு மாதிரி பண்ணியிருக்காங்க. ENC கொடுத்துருக்கதா சொல்லியிருந்தாங்க. அது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டிஜிட்டல் சிக்னலை வந்து ப்ராசஸிங் பண்ணுறதுல நிறைய சேஞ்ச் வந்து இந்த வாட்டி வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, வேறு மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து கொடுக்குது. 2500 ரூபா ஒயர்லெஸ் இயர்ஃபோனில் கொடுக்கக்கூடிய விஷயத்தை வந்து, அதாவது ரியல்மிக்கு போனீங்கன்னா அங்கே உங்களுக்கு 2500 ரூபா வரும். இதே மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு வேணும்னா ஓவரலாக பார்க்கும்போது நல்லாயிருக்கு. திரும்பவும் ஹைலைட்டான விஷயம் சொல்கிறேன், அதிக ப்ளே பேக் டைமை கொடுக்குது, கேமிங்க்கு நல்லாயிருக்கு. அப்புறமா ப்ளூடூத் ஷிப் வந்து லேட்டஸ்ட் ஷிப்பை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. 5.3 400 mAhல பேட்ரி. மைக் வந்து ரொம்ப கிளியராக இருக்குது, தாறுமாறாக இருக்குது. அதே மாதிரி காதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயர் டிப் தந்திருப்பாங்க, ஸ்மால், மீடியம், லார்ஜ், அவங்க காதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்ல மாட்டேன், இது வந்து மேக்னெட்டிக் டைப் தான், மேக்னெட் டைப் இயர்பட் தான். மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்புறம் வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு ஆப்பிளில் நீங்கள் கனெக்ட் பண்ணாலும் நல்லாயிருக்கு, அலெக்ஸாவில் இன்ட்ராக்ட் பண்ணாலும் நல்லாயிருக்கு, கூகுளோட அசிஸ்டன்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணாலும் நல்லாயிருக்கு. எப்படி பார்த்தாலும் நல்லாயிருக்கு.
வாட்டர் ப்ரூஃப் மட்டும் IPX4 ரேட்டிங் அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓவராலாக பார்க்கும்போது TTG டபுள் சர்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. நம்பி வாங்கிக்கலாம். எல்லாமே எனக்கு திருப்திகரமாக இருக்குது. கலர் வந்து உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கலரை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஒயர்லெஸ் இயர்ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்டில் தெரியப்படுத்திக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி கேட்ஜெட்டை ரிவ்யூ பண்ணணும் அதை பற்றியும் நீங்கள் கீழே கமெண்டில் தெரியப்படுத்திக்கோங்க. இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.